சேல்ஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும். பட் சில நேரங்களில் டெஸ்பேச்சுக்கு ஸ்டாஃப் போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேர்ஹவுஸ் வரதா இருந்தால் ப்ரியராக ஃபோன் பண்ணிட்டு வாங்க. தீபாவளி டைம் நெருங்க உங்களுக்கு மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் சேல்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களை நம்ம சர்ப்ரைஸ் பண்ணாலே அவங்களுக்கு நம்மகிட்ட அவங்க எதிர்பார்க்குறது gift தான். தீபாவளி வந்தால் பட்டாசு, இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் அதுதான் நம்ம கிஃப்ட் பாக்ஸ். ஓகே, எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படுற பிஜிலி வெடி ஆர் லூஸ் கிராக்கர்ஸ், இதை யாராலையும் மறக்க முடியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். இது நம்ம சொல்லணும்னா புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வி ஹேவ் அவர் ஓன் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். ஸோ பேராஷூட் நைட் அவுட் இல்லை 3 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒரு பேராஷூட் எமினேட் ஆகும். இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். சின்ன வயசில் இந்த பேராஷூட்டை கொளுத்தி விட்டு நம்ம 2 தெரு தள்ளி போய் அந்த பேராஷூட் பிடிச்சி வந்ததெல்லாம். அப்படி இருந்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பஸ்டர் 130 வால் நட்சத்திரத்தை நீங்கள் வானத்தில் உருவாக்கணும்னா இதை கொளுத்துனா போதும். வெவ்வேறு கலர்களில் பந்தாக வால் நட்சத்திரங்களாக போய் வானத்தில் போய் சேருவது. எல்லாருமே அவளோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஐட்டம் தங்க காசு. இதை கொளுத்திங்கன்னா தங்க காசு மாதிரி வரும், தங்க காசு வராது. ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த சில்வர் ஸ்டார் கிராக்லிங் அண்ட் கோல்ட் ஸ்டார் ஸ்பார்க்லர்ஸ். சில்வர் ஸ்டார் உங்களுக்கு அப்படியே வெளியே உருக்கி விட்ட மாதிரி வெள்ளி பூக்கள் வரும். கோல்ட் ஸ்டார் அதே மாதிரி உங்களுக்கு பூக்களாக கொட்டும் கோல்டு கலரில். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கண்காட்சியாக இருக்கும். எல்லாராலையும் செல்லமாக அழைக்கப்படுற பிஜிலி வெடி ஆர் லூஸ் கிராக்கர்ஸ், இதை யாராலையும் மறக்க முடியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். பிஜிலி வெடியை பற்றி நம்ம சொல்லணும்னா புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வி ஹேவ் அவர் ஓன் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேர் ஆர் ஸ்டோரிஸ், தட்ஸ் எமோஷன். பிஜிலி வெடின்றது இப்போ உள்ள வளர்ந்த தலைமுறையினர், எஸ்பெஷலி குழந்தைகளோட பேரண்ட்ஸ், இவங்களுக்குலாம் இட்ஸ் எமோஷன். அண்ட் நான் பர்சனலாக என்னோட எமோஷன் ஷேர் பண்ணணுன்னா, ஒரு பிஜிலி வெடி பேக்கெட்டை 1 மாதம் முன்னாடி வாங்கி டெய்லி 10 வெடி 5 வெடின்னு வெடிச்சு, ஒரு வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஊதுவத்தியில் கொளுத்தணுமா இல்லையான்னு கூட தெரியாமல் ஓட்டம் பிடிச்சது, இதெல்லாம் என்றைக்குமே மறக்க முடியாது. இதே மாதிரி நினைவில் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் நீங்கள்லாம் கொடுக்கணும்னு நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய வெடி வாங்கினாலும் சரி, ஒரே ஒரு பேக்கெட் வெடியை மட்டும் இந்த பிஜிலி வெடி கண்டிப்பாக வாங்குங்க. உங்கள் பசங்கிட்ட அந்த ஊதுவத்தியை கொடுத்து வெடிக்க வைங்க. அதில் இருக்க மெமரிஸ் இட் வில் லிங்கர் லைஃப் லாங். அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. அது இந்த பிஜிலி வெடியில் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு அதை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உள்ள தலைமுறை, இப்போ உள்ள மக்கள் இதை தெரிஞ்சு அதை அனுபவிச்சுக்கிட்டோம். நம்ம இப்போ பிஜிலி வெடி பார்த்தோம். பிஜிலிக்கு அடுத்த ப்ரொமோஷன் WRs. இது பிஜிலியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பேப்பராக ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் பேரட். WRஸ்க்கு அடுத்த சைஸ் பேரட்டு. இது 5 பீஸ் உள்ள பேக்கெட் 10 சேர்ந்து ஒரு செட்டாக வரும். WRஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே WRஸோட கொஞ்சம் சத்தமும் ஜாஸ்தி இருக்கும். அது இந்த பேரட்டுக்கு அடுத்தது காக் மோட்டா அப்படின்னும். காக் மோட்டா தான் நம்ம இருக்கிறதுல பெரிய பேப்பர் வெடி. இது 5 பீஸ் உள்ள பேக்கெட்டு 5 செட்டாக வரும் ஒரு பேக்கெட் ஒரு செட்டில். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சாமி பேரில் நம்ம பட்டாசு வைக்கிறதில்ல. இதை பரவலாக எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி பூஜையாக கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம லக்ஷ்மி பூஜையாக கொண்டாடும்போது அந்த மாதிரி கடவுள் படங்களை நம்ம வெடிக்கிறது சரியில்லைன்னு நிறைய பேர் கருதுறதுனாலையும் கஸ்டமர்ஸ் அதை விரும்பாதனாலையும் நம்ம கம்பெனியில் WRs, பேரட், காக் மோட்டா அப்படி தான் இருக்கும் பட்டாசு வகைகள். ஃபஸ்ட் நம்ம கம்பி மத்தாப்பில் நம்ம ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பி மத்தாப்பில் பேசிக் ஐட்டம்னு பார்த்தோன்னா 7 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்னு சொல்லப்படுற சாதா கம்பி மத்தாப்பு. இது நம்ம கொளுத்தினோம்னா நைஸாக இருக்கும். இதில் நம்ம வேரியன்ட்ஸ் பார்த்தோன்னா 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் இது வரைக்கும் இருக்குது. 50 சென்டிமீட்டரும் வரும். கலர் மத்தாப்புக்கும் சாதா மத்தாப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதா மத்தாப்பு நைஸாக க்ளோ ஆகும், இது பட்னு க்ளோ ஆகும். இதில் கொஞ்சம் கலர் எஃபெக்ட்ஸ் இருக்கும் கலர் மத்தாப்பில். இதுவும் நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. மத்தாப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போகிறதுன்னு பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு ஃப்ளவர் பார்ட்ஸ் கொளுத்துறதுக்காகட்டும் சரி, எந்த ஒரு அதர் ஐட்டம் லீட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சின்ன சைஸ் கிராக் மத்தாப்பு நார்மலாக குழந்தைகள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் தான் அவங்க வச்சுப்பாங்க கையில். அடுத்து நம்ம சிவப்பு கம்பி மத்தாப்பு பார்ப்போம். சிவப்பு கம்பி மத்தாப்புலையும் 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 15, 30, 50 சென்டிமீட்டர் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் 30 and 50 மோஸ்ட் ப்ரிஃபர் ஃபார் அந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற ஐட்டம் லைட் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிற ஐட்டம் ஆகும். மத்தாப்பில் ஸ்பெஷல் வேரியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது 5 in 1 நம்ம சொல்லுவோம். அதாவது அசார்டட் உள்ள ஒவ்வொரு பேக்லையும் 5 வகையான மத்தாப்புகள் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக நிறையா வெரைட்டி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே பேக் வாங்கினீங்கனாலே 5 விதமான மத்தாப்பு வாங்கினா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதில் நம்மளுக்கு அகைன் 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் வருது. ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த சில்வர் ஸ்டார் கிராக்லிங் அண்ட் கோல்ட் ஸ்டார் ஸ்பார்க்லர்ஸ். சில்வர் ஸ்டார் உங்களுக்கு அப்படியே வெளியே உருக்கி விட்ட மாதிரி வெள்ளி பூக்கள் வரும். கோல்ட் ஸ்டார் அதே மாதிரி உங்களுக்கு பூக்களாக கொட்டும் கோல்டு கலரில். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கண்காட்சியாக இருக்கும். ஓகே, அடுத்து காலகாலமாக இருக்கிறது சக்கரம். சக்கரத்தில் பார்த்தோம்னா நம்மகிட்ட 20 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 70 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் ஃபேன்சியாக பார்க்குறோன்னா அடுத்து விசிலிங் வீல்.
ஃபேன்சியாக பார்க்கணுன்னா விசிலிங் வீல். தென் நாட்டியதாரா வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ட்ரை கலர் ஃப்ளவர் பாட்ஸ். இதில் வந்து 3 கலரில் உங்களுக்கு எமிஷன் அவுட்புட் இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது. பென்டா கலர் ஃபவுண்டைன். ஒரு பேக்கில் 5 கலர் ஃபவுண்டைன் இருக்கும். 5ம் ஒவ்வொரு கலர். ரங் பாரத். நம்மகிட்ட இருக்கிறதுல பெரிய ஃப்ளவர் பாட் இது தான். இது ஒரு பேக்கில் வந்து 2 பீஸ் தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஹைட் போகும் இது. தென் கோல்ட் ஃப்ளவர் ரஷ். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் பாட்டு. இது பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ஃப்ளவர்ஸ் எமிட் ஆகும். எல்லாருமே அவளோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஐட்டம். தங்க காசு. இதை கொளுத்திங்கன்னா தங்க காசு மாதிரி வரும், தங்க காசு வராது. பிக் சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ். உள்ளே வந்து 10 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். அகெயின் ஸ்பெஷல் சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ். இதுலேயும் ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ். டீலக்ஸ் சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ், இன்னும் பெரிய சைஸ். இதுலேயும் 10 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டில். சூப்பர் சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ் ஒரு பேக்கில் 5 பீஸ் இருக்கும். அது ஜெம்ஸ். இது பசங்களோட ரொம்ப ஃபேவரட் ஐட்டம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சரி, கொஞ்சோண்டு பட் பட் பட்னு சவுண்டோட வரும் அது. மேஜிக் ஃபவுண்டைன் மைட்டி ஆட்டம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபியூஷன் ஐட்டம். இது நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம கொளுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பாட் எஃபெக்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் பாம் சவுண்டில் நல்லா வெடிக்கும். இது ஒரு ஃபேன்சி ப்ளஸ் ஒரு சர்ப்ரைஸ் ஐட்டமாக கூட வச்சுக்கலாம். இது புல்லட். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் 10 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கில். அதே இது மினி வெர்ஷன், மினி புல்லட். இதுலேயும் 10 பீஸ் இருக்கும். தென் ஸ்கொயர் ஃபாயில்டு. பாம்பில் வந்து ஸ்கொயரில் ஃபாயில் போட்டிருக்கும். அடுத்து ஸ்கொயர் க்ரீன். இந்த க்ரீன் கலர் ரேப் பண்ண பாம் இது. தென் அதோட கொஞ்சம் பெருசு ஹைட்ரோ க்ரீன். அதுவும் க்ரீன் கலர் ரேப் பண்ணியிருக்கும். மினி சைரன் அண்ட் சைரன். ஒவ்வொரு பேக்லேயும் 3 பீஸ் இருக்கும். அது உங்களுக்கு லைட் பண்ணோன்னா சவுண்ட் எமிட் பண்ணும். அது சவுண்ட் ப்ளஸ் லைட்டிங். ட்விங்க்லிங் ஸ்டார். நம்ம சின்னதுலேருந்து சார்ட்டுன்னு சொன்ன ஐட்டம். ஸோ அதில் ஒரு வேரியண்ட் வந்து ட்விங்க்லிங் ஸ்டார். இது வந்து 45 சென்டிமீட்டர்ஸ். ட்விங்க்லிங் ஸ்டார் இது நம்ம சார்ட்டையிலே ரொம்ப பெரிய வேரியண்ட். இது வந்து 120 சென்டிமீட்டர்ஸ். இது ரொம்ப லாங்காக இருக்கும். அதே சார்ட்டை வேரியண்ட்டு கொஞ்சம் சைஸ் சின்னது. இது பிளெயின் நார்மலாக ஜில்ஜில்னும். ரெட் கலர் ட்விங்க்லிங் ஸ்டார். இதுவும் வந்து ரெட் கலரில் இருக்கும், க்ளோ ஆகும். பென்சில் கேட்டகரியில் ரெட் கலர் டார்ச். இது ஒலிம்பிக் டார்ச்சஸ். இது நம்ம பார்த்தோம்னா மல்டி கலரில் க்ளோ ஆகும். சில்வரின் டார்ச்சஸ். இது நமக்கு க்ளோ பண்ணணும்னா அழகாக அப்படியே ரெயின் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். சில்வர் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறக்கு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். அது பென்சிலில் சைரன் டார்ச் அண்ட் மேஜிக் பென்சில். சைரன் டார்ச் வந்து உங்களுக்கு சவுண்டு வரும், நல்லாயிருக்கும், கையில் வச்சு சவுண்டு வருது. மேஜிக் பென்சில் உங்களுக்கு உள்ள 20 நம்பர்ஸ் இருக்கும். சின்ன சைஸ் சின்னதாக இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஐட்டம் அது. ஸோ இது வந்து பேப்பர் வேரியண்ட்டு. மேஜிக் பைப் அப்படின்றது உள்ள 2 பீஸ் இருக்கும். அதுமாதிரி கான்ஃபிட்டியும் உங்களுக்கு பேப்பர் வேரியண்ட்டு உள்ள 2 பீஸ் இருக்கும். நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்கு பேப்பர், கலர் பேப்பர் வர்றது ரொம்ப பிடிக்கும். இது 10 வச்சுனா ஒரு 3 வயசு 4 வயசு இருக்க குழந்தைங்கலாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த பேப்பரில் டான்ஸ் ஆடுற கூட அவங்க லைக் பண்ணுவாங்க. இது சூப்பர் 6. இதுவே வந்து நம்ம பேப்பர் கான்ஃபிட்டி வேரியண்ட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது நிறைய பாலிவுட் மூவிஸ்லையும் நம்மளோட தமிழ் மூவிஸ்லையும் வந்திருக்கு இந்த கிராக்கர்ஸ். இந்த உள்ளே வந்து ஒரு 6 குழாய் இருக்கும், 6 செட் ஆஃப் வெடி இருக்கும். இங்கே 10 வச்சிங்கன்னா ஒன்று ஒரு சர்டன் டைமிங்ஸில் வெடிக்கும். அது இந்த பேப்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஃபீட்டுக்கு மேலே போயிட்டு மேலேருந்து அப்படியே கேர்லிங் எஃபெக்டோட கீழே வரும். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. எஸ்பெஷலி ஒரு சின்ன குழந்தைங்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதை நீங்கள் 10 வச்சிங்கன்னா அதில் டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஏரியா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏரியல் அவுட்டு, சிங்கிள் ஷாட்டு, மல்டி கலர். தென் ஸ்கை ஷாட். இதுவும் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டு, மல்டி கலர் வரும். இதெல்லாம் ஒரு மினி ஃபேன்சி வேரியண்ட்டு நம்ம சொல்லலாம். தென் பென்டா ஸ்கை ஃப்ளாஷ். நம்ம இது மல்டிபிள் கலர்ஸ், மல்டிபிள் ஸ்டார்ஸ் வர ஃபேன்சி வேரியண்ட்டில் இருக்கிறதுலே மினி ஐட்டம் இந்த பென்டா ஸ்கை ஃப்ளாஷ். இது உள்ள வந்து 5 பீஸ் இருக்கும். 5 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ஸு. ஸோ டாப் 10 ஸ்கை ஃப்ளாஷ். இதுவும் மினி ஃபேன்சி ஐட்டம். இதில் 10 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில். உங்களுக்கு இதோட ப்ரைஸ்லாம் வேணும்னா கீழே காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரும். எங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு அண்ட் எங்கள் கேட்லாக் அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா எங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது 12 ஸ்டார். இது உங்களுக்கு 12 ஷாட் வரும். ஒரு இது பார்த்து வச்சோம்னா அகைன் 15 ஸ்டார். இதுவே வந்து கலர் ஸ்டார்ஸ் 15 நம்பர்ஸ் வரும். ஒரு ஏரியல் அவுட்டு, சிங்கிள் ஷாட்டு, மல்டி கலர். தென் ஸ்கை ஷாட். இதுவும் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டு, மல்டி கலர் வரும். இதெல்லாம் ஒரு மினி ஃபேன்சி வேரியண்ட்டு நம்ம சொல்லலாம். கோல்டன் ஸ்ட்ராபெரி. இது நைட் ஃபேன்சி ஐட்டம். இந்த குழாய் ரகத்தில் சின்ன குழாய் ரகம். இது நம்ம
பற்ற வச்சுன்னா நல்ல ஹைட் போகும். மேலே போனோன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ளஸ் இந்த ரெட் கலர் பால்ஸ் எஃபெக்ட் வரும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இது ஒரு பேக்கில் 3 பீஸ் இருக்கும். தென் மெரிகோ வரும். இது அகைன் ஃபேன்சியில் ஒரு குழாய் இடத்துல ஒரு ஃபியூஷன் ஐட்டம். கீழே பற்ற வச்சுன்னா மேலே சங்கு சக்கர மாதிரி ஒரு சுற்றும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட்டட் ஐட்டம். தென் ஸ்டார் நைட், இது கொஞ்சம் பெரிய பைப்பு. ஒரு பேக்கெட்டில் ஒரு பட்டாசு தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தத விட அதிக ஹைட் போகும். உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டார்ஸ் எமிட் ஆகும் மேலே போய். கோல்டன் கிளாசிக், அதுலேயும் ஒரு பேக்கெட்டில் 3 பீஸ் இருக்கும். உங்களுக்கு மேலே போய் கோல்டன் டெய்ல்ஸ் எமிட் ஆகும். தென் கோல்டன் சிண்டரில் ஒயிட் கலர் இது கோல்டன் ப்ளஸ் ஒயிட் கலர் எஃபெக்ட். அகைன் கோல்டன் எமரல்ட், உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் ஒரு க்ரீனிஷ் ஷேட் எஃபெக்ட். தென் ரெட் கேஸ்கோ, ஒரு பேக்கில் 3 பீஸ் இருக்கும். இதுவும் மேலே போய் உங்களுக்கு வந்து ரெட் கலர் பால்ஸாக எமிட் ஆகும். கொரோனட், ஒரு பேக்கெட்டில் 3 பீஸ் இருக்கும். இது உங்களுக்கு அந்த பிக்சரில் காட்டுற மாதிரி அந்த மணிமணியான எஃபெக்ட் வரும். கோல்டன் கோர், இதுவும் உங்களுக்கு பிக்சரில் காட்டுற மாதிரி ஒரு கோர்லேருந்து மொத்தமாக வெடிச்சு சார் எஃபெக்ட் கிடைக்கும் மேலே போய். ஃபேன்சி, உங்களுக்கு உள்ள 3 பீஸ் இருக்கும். கோல்டன் அண்ட் ஒரு க்ரீனிஷ் எஃபெக்ட் கொடுக்கும். இது ஏரியல் கோல்ட் ஃப்ளாஷ், சிங்கிள் பீஸ் உள்ளது. இது உங்களுக்கு அந்த கோல்டன் ஃப்ளாஷ் ஆகும் மேலே போனோன்னா நல்லா ஹைட் போகும் கம்பேரிட்டிவ்லி. பிளாசம், இதில் 3 பீஸ் இருக்கும். 3 வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பேக் வாங்கினீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி வந்துடும் அதில். இதுவே மேலே போய் நல்லா இதில் காமிச்சிருக்க மாதிரி எஃபெக்டோட வெடிக்கிறது. தென் நீங்கள் பட்டாசு ஐட்டம் எல்லாமே நீங்கள் மொத்தமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் ஆஃபீஸ்க்கோ இல்லைனா 25,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு டோர் டெலிவரியோ கொடுத்துருவோம் சென்னையில். ஸோ பேராஷூட் நைட் அவுட், இல்லை 3 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து ஒரு பேராஷூட் எமினேட் ஆகும். இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். சின்ன வயசில் இந்த பேராஷூட்டை கொளுத்தி விட்டு நம்ம 2 தெரு தள்ளி போய் அந்த பேராஷூட் பிடிச்சி வந்ததெல்லாம். அப்படி இருந்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சிங்கிள் பைப் ஃபேன்சி ஐட்டம். இது கொஞ்சம் நல்லா ஹைட் போகும். இதில் பார்த்தோன்னா மினி சீரிஸ், ஆக்சுவலாக கிரிம்சன் கிராண்ட்ன்றது 2 சைஸில் வரும். கிரிம்சன் கிராண்ட் அண்ட் கிரிம்சன் கிராண்ட் மினி. அந்த கிரிம்சன் கிராண்டோட மினி வெர்ஷன் இது கிரிம்சன் கிராண்ட் மினி. இது 2 டபுள் கலர், ரெட் அண்ட் ஒயிட் எஃபெக்ட், பெரிய பால் கிரியேட் ஆகும். அடுத்து சில்வர் டியூஸ் மினி, இது உங்களுக்கு சில்வர் கலரில் ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டோட பால் கிரியேட் ஆகும். தென் செரி கிளம்ப், கோல்டன் ப்ளஸ் ரெட் கலர் செரி பழம் மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். தென் ஏரியல் எக்கோ, கோல்ட் ப்ளஸ் ஸ்மால் ஸ்டார்ஸ் எமிட் ஆகும். இது கோல்ட் கிளஸ்டர்ஸ் மினி, உங்களுக்கு இது கோல்ட் அண்ட் ஒரு பர்பிள் எஃபெக்ட் கொடுக்கும். தென் பியோனி பட்ஸ் மினி, இது உங்களுக்கு ரெட் அண்ட் கோல்டன் எஃபெக்ட். மல்டிபிள் ஏரியல் ஸ்டார், இதுவும் 3 பீஸ் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வச்சோன்னா மேலே வந்து கலர் எஃபெக்ட்ஸ் மல்டி கலர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஜாஸ்மின் கோர், இது ஒயிட் கலர் எஃபெக்ட் கொடுக்கும். கோர்லேருந்து டே பஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு எஃபெக்ட். தென் கோல்டன் மினோஸ், இது உங்களுக்கு கோல்டன் ப்ளஸ் மைல்டு ரெட் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஆகாஷ் மாலிகா, இதுவும் ஃபேன்சி ஐட்டில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது வந்து சிங்கிள் பைப் தான் இருக்கும்ல, பட் அந்த பைப்புக்குள்ளே 2 பேராஷூட் இருக்கும். 2 பேராஷூட்டையும் ஒரு மாலை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2 பேராஷூட் வந்து ஒரு கார்லண்ட் உங்களுக்கு டெலிவரி பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். ரங்கீலா, நம்ம இது வரைக்கும் பார்த்த பைப்போட கொஞ்சம் பெரிய சைஸ். இது உங்களுக்கு வந்து மல்டிபிள் கலர்ஸ் ஸ்டார்ஸ் ஷூட் பண்ணும். தென் கோல்டன் பிளிங்க்ஸ், இதுவும் கொஞ்சம் பெரிய பைப். இது உங்களுக்கு கோல்டன் கலரில் ஒரு பிளிங்கிங் எஃபெக்ட் கொடுக்கும். அது ஸ்டார் வார்ஸ், கோல்டன் வில்லோ, பாம் கார்டன். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவும் சிங்கிள் குழாய் தான். எஃபெக்ட் ஸ்டார் வார்ஸ் உங்களுக்கு ரெட் அண்ட் ஒரு க்ரீனிஷ் ஷேட் எஃபெக்ட் கிடைக்கும். கோல்டன் வில்லோ ஒரு வில்லோ எஃபெக்ட் இருக்கும். பாம் கார்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாம் லீவ்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட், ஒரு மல்டிபிள் பாம் லீவ்ஸ் மேலே ஷூட் ஆனால் எப்படி இருக்கும் அதே ஒரு எஃபெக்ட். ஏரியல் கோல்ட் ஃப்ளாஷ், இது உங்களுக்கு சிங்கிள் பைப்பு. மேலே போகிறோன்னா உங்களுக்கு கோல்டன் பஸ் பெருசாகி அப்புறம் கோல்டு ஃப்ளாஷ் ஆகும் உங்களுக்கு கோல்டன் கலரில். க்ரௌன் ஜுவல்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து இருக்கிற மெகா சைஸ் ஃபேன்சி ஐட்டம். நல்ல ஹைட் போகும். உங்களுக்கு ஃப்ளவர் சைஸும் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு வெடி கொடுத்தீங்கன்னா 4 தெருவில் உங்களுக்கு திரும்பி பார்க்குற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸோ க்ரௌன் ஜுவல்ஸ், இதோட ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் மேலே வெடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இதோட எஃபெக்ட். செரி கிளம்ப், அகெயின் பஞ்ச் ஆஃப் செரிஸ் மேலே வெடிச்சா எப்படி இருக்கும் ஒரு கோல்டன் எஃபெக்டோட. கிரிம்சன் கிராண்ட் அந்த ரெட் கலர் அண்ட் கீழே சில்வர் கலர் காம்பினேஷன் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். பியோனி பட்ஸ், கோல்டு அண்ட் ரெட் கலர், இதுவும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான பால், ஒரு ரெட் கலர் இன்சைட் அண்ட் அவுட் சைட் கோர் கோல்டன் கலர். ஸோ நம்ம இப்போ ரிப்பீட்டர்ஸ் கேட்டகரி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃபேன்சி ஐட்டம் சிங்கிளாக பஸ் போகிறது பார்த்தோம். இப்போ ஒரு வாட்டி பார்த்து வச்சோன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும், நம்ம உட்காந்து பார்க்க வேண்டியது தான். இதுதான் ரிப்பீட்டர்ஸ் கேட்டகரி. இதில் ஃபஸ்ட்டாக உள்ளது ஜாய் 30. ஒரு வாட்டி கொடுத்தோம்னா 30 ஷார்ட்ஸ் போகும். 30ல் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே ஜாய் சீரிஸில் ஜாய் 60 ஷார்ட்ஸு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ ரிப்பீட்டர்ஸில் பிக் பிரதர் யாருன்னா நம்ம ஜாய் 240. ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா 240 ஷார்ட்ஸ் போகும். ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம்.
சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவங்க நிப்பாட்டை வெடிக்கிறத நிப்பாட்டிட்டு உங்கள் வாரத்தை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ஜாய் 180 இது 180 ஷாட்டு. இதுலேயும் வந்து உங்களுக்கு பல வண்ணங்கள் வரும், பல எஃபெக்டோட இது வெடிக்கும். அது ஸ்கை பஸ்டர் 130 வால் நட்சத்திரத்தை நீங்கள் வானத்தில் உருவாக்கணும்னா இதை கொளுத்துனா போதும். வெவ்வேறு கலர்களில் பந்தாக வால் நட்சத்திரங்களாக போய் வானத்தில் போய் சேருவது. ஃபால்ஸ் இது வந்து நார்மலாக கோயில் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஒரு கிரகப்பிரவேசம், இது மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், இதெல்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த வெடியோட டபுள் சைஸ் வரும் பிரிச்சோன்னே. இது நீங்கள் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் கட்டி விட்டுட்டு ஒரு முக்கியமான டைமில் அதை கொளுத்தி விட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போ அந்த மாப்பிள்ளை வர டைம், பொண்ணு வர டைம், அந்த டைமில் வந்து இதை கொளுத்தி விடுவாங்க. உங்கள் தலை தீபாவளிக்கு ஓகே சொல்லுங்கள் சார். தலை தீபாவளிக்கு உங்களோட மாப்பிள்ளையை வர வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வெடியாக இருக்கும். அவர் வரும்போது இதை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அந்த என்வரான்மெண்ட்டே ரொம்ப அருமையாக வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். டைட்டானியா 72 இது ஒரு பிரம்மாண்டமான ரிப்பீட்டர்னு சொல்லலாம். 72 ஷாட்ஸ், உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டன் கலர். இது நல்ல ஹைட்டும் போகும், எஃபெக்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸ்வீட் 16 இது 16 ஷாட்டு. இது கோல்டன் சில்வர், கொஞ்சம் நல்ல ஹைட் போகும், அந்த ஏரியாவே பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஜினியா 20 இது 20 ஷாட்டு, கிளிட்டரிங்காக இருக்கும், கோல்டன் கிளிட்டரிங்காக இருக்கும். அது ரெட்டி ஆடம் 20 ஷாட்ஸ், அந்த ஏரியாவே உங்களுக்கு சிவப்பாயிரும். இது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறக்கு. ஜாலி ஜிங்கிள்ஸ் இதை கொளுத்தி வச்சுட்டு ஒரு ஆட்டம் போட வேண்டியது தான். 20 ஷாட்ஸ். லிட்டில் பீஸ் 25 இது சவுண்ட் கம்மியாக இருக்கும், சின்ன பசங்க ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது. அடுத்து நம்ம ராக்கெட்ஸ் பார்க்கலாம். ஸ்கை விசில் மினி சின்ன சைஸ், ஒரு விசிலிங் சவுண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலாக தீபாவளினா எல்லா விளம்பரத்தில் வருது இதோட சவுண்டு தான். தென் ராக்கெட் இது ராக்கெட் பாம்னு சொல்லலாம், மேலே போய்ட்டு ஒரு பர்ஸ்ட் ஆகும். ஸ்கை விசில் பெருசு. தென் லூனிக் எக்ஸ்பிரஸ் விசிலிங் ராக்கெட். ஓகே, கிளாட்டர் 64 இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிப்பீட்டர். இப்போ நம்ம வந்து பெரிய பைப்ஸ் பார்த்தோம். அந்த பெரிய பைப்ஸ் 64 பைப் ஒரே வெடியில் இருக்குது. ஸோ நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா 64 ஷாட்ஸ், நல்ல ஹைட்டு அண்ட் நல்ல பெரிய ஃப்ளவர் சைஸு, ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது நீங்கள் இதை வந்து பற்ற வைக்கிறக்கே வந்து பற்ற வச்சிங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது இதோட ஃபுல் எஃபெக்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எங்கே பற்ற வச்சிங்களோ அதுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக விசிபிலிட்டி இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க எல்லாருமே நிப்பாட்டிட்டு இதை தான் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு ரிப்பீட்டர் கிளாட்டர் 64. இப்போ நம்ம பார்க்க போகிறது பான்ஃபயர் 36. இருக்கிறதுலே வந்து மெகா சைஸ் ரிப்பீட்டர் அப்படின்னு எதுன்னு பார்த்தோன்னா இந்த பான்ஃபயர் 36 தான். இந்த 36 ஷாட்ஸ் தான், எல்லாமே ஜம்போ சைஸ் பைப்பு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர ஹைட் போகும். அண்ட் இதோட விசிபிலிட்டியும் பார்த்திங்கன்னா மோர் தென் 500 மீட்டர்ஸ், ஈவன் 750 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒவ்வொரு ஃப்ளவரும் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ யாருனாலும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். பெரிய ஃபங்க்ஷன்ஸ், கோயில் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பிரதானமாக வெடிக்கிற ஐட்டம் இந்த ஐட்டம் தான். செட்டிப்புண்ணியம் வேரோஸ் கம் சேல்ஸ் அவுட்லெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி அப்படின்றது ஜிஎஸ்டியோடு இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் வரும். இது இன்னும் கிளியராக சொல்ல போனோம்னா ஃப்ரம் தாம்பரத்துலேருந்து நீங்கள் வரும்போது சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி அடுத்து உங்களுக்கு லெஃப்ட்டில் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வரும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு ரோட் போகும், செட்டிப்புண்ணியம். அங்கே யோக ஹைகிரிவர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான டெம்பிளும் இருக்குது. நம்ம நார்மலாக எல்லா பசங்களை படிப்புக்காக கூட்டு போகிற கோயில் அது. அந்த கோயிலில் இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம வேரோஸ் கம் சேல்ஸ் அவுட்லெட் இருக்குது. நீங்கள் அந்த ஒர்க்கிங் டைமிங்கில் நம்ம அவுட்லெட் விசிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். லொக்கேஷன், ப்ரைஸ் லிஸ்ட்டு, தென் கேட்லாகு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளையாக வந்துடும். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம்.